அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய், சின்ன முறி தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த குருமாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் பொரிக்கடலை, ஏலக்காய், பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். இதில் பொரிக்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பு, கசகசா நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் பொரிக்கடலை மட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியை அரைச்சி நம்ம குருமா செய்ய போகிறோம். இல்லை அரைக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயே வதக்கி கூட அப்படியே நல்லா வதக்கி விட்டு செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொடி எல்லாத்தையும் இதிலே சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு செய்யும்போது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம தக்காளி, தேங்காய் எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் இப்போ அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா கலர் மாறட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் பச்சையாக அரைச்சி வைக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். குருமா நல்லா கொதிச்சிருச்சு. தக்காளி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் படர்ந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கும் தோசைக்கும் இது நல்ல சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எப்போயுமே சட்னியாக செய்கிறத விட இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் பார்க்குறோம். Thank you.